எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸும் சரிங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்படியே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகரத்தில் பிறந்தவனுடைய வாழ்க்கை எப்போ வந்து வளம் பெறும், எப்போ நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க, எப்போ வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. அதாவது நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க, எப்படா நீ வாழ்க்கையில் முன்னேற போகிற, எப்போ நல்ல நிலைமைக்கு வர போகிற, எப்போ லைஃப்பில் செட்டில் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. நீங்களும் இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அப்போது ஜோதிடரை பற்றி சொல்ல முடியுமா, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆவாங்க, எப்போ நல்ல நிலைமைக்கு வர முடியும்னு சொல்ல முடியாது? கண்டிப்பாக சொல்ல முடியும். சரிங்களா? அதுதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது மகரத்தில் பிறந்தவனுடைய லைஃப் வந்து எப்போ செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். மகர ராசி கால புருஷனுக்கு 10வது ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மகரத்தில் உத்திராடம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவோணம் முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், அவிட்டம் முதல் 2 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மகர ராசி. அதாவது ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 120 ஆண்டுகள். இந்த 120 ஆண்டுகளில் 9 கிரகங்களுக்கும் சரிசமம் இல்லாத தசை வருடங்களா நம்முடைய ஞானிகள் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது சில குறிப்பிட்ட கிரகங்கள் இத்தனை ஆண்டுகள் தசை நடத்தும். சரிங்களா? அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மகரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட கிரகங்களுடைய தசைகள் வந்து ஒரு சரியான ஒரு பருவத்தில் உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை வந்து செட்டில் ஆகும். அந்த வகையில் பார்க்கும்போது மகரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் தர யோகாதிபதி, அதாவது கண்டிப்பாக இவர் வந்து நல்லதை செய்ய கடமைப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் முதல் தர யோகாதிபதியா சுக்கிரன் தான் வருவார். அவர் வந்து எந்த சூழ்நிலை இருந்தாலும் நல்லது மட்டும்தான் கண்டிப்பா பண்ணுவார். அப்போ ஏன்னா மகரத்துக்கு ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்றவரா இந்த சுக்கிரன் வருவார். 5ஆம் அதிபதியும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவரா வரதுனால முழுக்க யோகாதிபதினா அது சுக்கிரன் தான். மகரத்துல பிறந்தவருக்கு சுக்கிர தசை கண்டிப்பா 20 ஆண்டுகள்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரிங்க, எப்படியாச்சும் உங்களை கரை சேர்த்து விடணும்னு சொல்லிட்டு சுக்கிரன் முயற்சி பண்ணுவார். சரிங்களா? அட்லீஸ்ட் அத்தியாவசிய தேவைகளுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போகின்ற தன்மைகளை கண்டிப்பா கொடுப்பாரு. அவர் பாதிக்கப்பட்டிருந்தா கூட. சரிங்களா? அந்த வகையில சுக்கிரதசை வந்து பாத்தீங்கன்னா முதல் தர யோகத்தை சுக்கிரன் செய்வார். 20 ஆண்டுகள் சுக்கிரதசை என்ன பண்ணுவார்? சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார், சந்தோஷத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். வாழ்க்கையில 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கின்ற இடம். சரிங்களா? அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஏற்றத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், பதவி உயர்வை கொடுப்பார், வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு மாற்றங்களை சுக்கிரன் கொடுப்பார். அது மட்டும் இல்லாம வேலை இல்லாதவங்களுக்கு, வேலை தேடுறவங்களுக்கு சுக்கிரதசை அல்லது சுக்கிரபுக்தி நடக்கின்ற காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதியும் அவர் தான். சரிங்களா? செய்கின்ற தொழில்ல வெற்றிகளை கொடுப்பார், தொழில் செய்ய வைத்து தொழில் மூலமாக ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார், பெண்களால் ஆதாயத்தை கொடுப்பார், வெள்ளை நிறம் சம்பந்தப்பட்ட பொருட்கள், சில்வர் சம்பந்தப்பட்ட பொருட்களால நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு ஆதாயங்களை கொடுப்பார், டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில உங்களை கொண்டு போய் நிற்க வச்சு அதுல வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வைப்பார் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், குழந்தை செல்வத்தை கொடுப்பார், குழந்தைகளால ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுப்பார், நல்ல வாழ்க்கை துணையை கொடுப்பார், ஒரு லக்ஸூரியஸான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், சுபிச்சத்தை கொடுப்பார் இந்த சுக்கிரன். அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவையான அதாவது எல்லா விதமான சந்தோஷங்களும் கண்டிப்பா கிடைக்கும். நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்தா கண்டிப்பா நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது சுக்கிரன் கெடாம நல்ல ஒரு நிலைமையில இருக்கும்போது சுக்கிரதசை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை மகரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் தர யோகத்தை செய்யும். 2வது சனி தசை. சனி தான் வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாகவும் வருவார், ராசி அதிபதியாகவும் வருவார். அதாவது லக்னத்துக்கும் 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கும் சனி தான் வந்து ஆதிபத்தியம் பெற்றவராக மகரத்துக்கு வருவாருங்க. அந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, ராசிக்குள்ள லக்னத்துல இருந்தாலும் சரிங்க, நிச்சயமா சனி தசை ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கும். ஏன்னா லக்னாதிபதி தசை ஒரு ஜாதகத்துல மற்ற எந்த தசைகளையும் விட லக்னாதிபதி தசை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரிங்க, அந்த ஜாதகனை வந்து கரை சேர்த்துரும். சரிங்களா? லக்னாதிபதி அவர்களுக்கு சனி வந்து பாதிக்கப்பட்டே இருந்தாலும் கூட அவர் ஓரளவுக்கு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார். அட்லீஸ்ட் ஒரு 50% அல்லது 40% ஆச்சும் நன்மைகளை கண்டிப்பா செய்வார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரிங்க, குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுப்பார். நல்ல ஒரு குடும்பம் அப்படின்ற விஷயத்த உறுதிப்பட அமைத்து கொடுப்பார் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்து சனி. ஏன்னா சுக்கிரன் களத்திர காரகன், சனி குடும்பாதிபதியா வருவார். சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது சனி வந்து குடும்ப வாழ்க்கையை நிச்சயமா அமைச்சு கொடுப்பார். 2வது
நல்ல ஒரு வருமானத்தை கொடுப்பார், சம்பாதிக்கின்ற திறமையை கொடுப்பார், நல்ல ஒரு பேச்சு சாதுரியத்தை கொடுப்பார், பேச்சால் முன்னேற்றத்தை கொடுப்பார், நல்ல ஆயுள் பலத்தை கொடுப்பார், நல்ல ஒரு வேலையாட்களை சுக்கரன் கொடுப்பார். சரிங்களா? நீங்க எங்க போனாலும் சரிங்க, அந்த இடத்துல நீங்க ஃபேமஸா இருப்பீங்க. நல்ல ஒரு ஜன வசியம், மக்கள் வசியம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. வேலை செய்கின்ற இடத்துல சக ஊழியர்களால ஒரு முன்னேற்றங்கள், ஊழியர்களால ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா சுக்கரன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம சனி வந்து பாத்தீங்கன்னா பேச்சால் முன்னேற்றத்தை கொடுப்பார், முயற்சியால் முன்னேற்றத்தை கொடுப்பார், ஏற்றத்தை கொடுப்பார். இந்த சுக்கரன் அதிர்ஷ்டத்தால் முன்னேற்றத்தை கொடுப்பார். சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களை அதிகமா உடல் உழைப்பை போட வைப்பார். சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் ஜாப்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே சுக்கரனுடைய ஆதிக்கத்தின் கீழே வரும். ஆனா சனி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா உடல் உழைப்பை போட்டு ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார், அதிகமா உழைக்க வைப்பார் இந்த சனி அப்படின்னே சொல்லலாம். உழைப்பின் மூலமாக ஏற்றத்தை சனி கொடுப்பார். ஆனா நிச்சயமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இன்னைக்கு நல்ல நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லோருமே சனியுடைய ஆதிக்கத்தின் கீழே கண்டிப்பா வருவாங்க. சனியினுடைய கனெக்ஷன் இல்லாம அவங்க நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா வந்திருக்க முடியாது. கஷ்டப்பட்டு உழைக்கிறன்ற வார்த்தையே சனியினுடைய ஆதிக்கம் இருந்தா மட்டும்தான் வரும். சரிங்களா? சோ அந்த வகையில பார்க்கும்போது சனி வந்து 2ஆம் பட்சமா வருவாருங்க. அதற்கு அடுத்து 3ஆம் நிலையா பார்க்கும்போது புதன். மகரத்துல பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதியாகவும் அவர் தான் வருவார், பாக்கியாதிபதியாகவும் அந்த புதனே வருவார். பாக்கியாதிபதி அப்படின்றதுனால எல்லா விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கின்ற தன்மையை கொடுப்பார். சமுதாயத்துல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுப்பார். எதையுமே நேர்மையான வழியில அணுகி அதை அடையக்கூடிய தன்மையை புதன் கொடுப்பார். புத்திசாலித்தனத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார், இளமையை கொடுப்பார், என்றும் மாறாத மனதை கொடுப்பார். 60 வயசு ஆனாலும் சரிங்க, அவங்களுடைய மனசு வந்து பாத்தீங்கன்னா 25 வயசு பையனுடைய மனசா தான் இருக்கும். அப்போ மனசை வந்து இளமையாக வைத்திருக்கக்கூடிய கிரகம் புதன் தான். சந்தோஷமா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க, ஜாலியா இருப்பீங்க, நகைச்சுவையா இருப்பீங்க, நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த கணக்கு, கம்ப்யூட்டர், ஐடி சம்பந்தப்பட்ட செக்டார்ல வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து உங்களை கொண்டு போக வைத்து அதுல வந்து ஏற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடுல போய் நல்ல ஒரு வேலையில போய் சேர்றது, இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா புதன் தசை நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். மகரத்துல பிறந்தவங்களுக்கு புதன் தசை நடக்கின்ற காலகட்டம், புதன் புக்தி நடக்கின்ற காலகட்டங்கள்ல கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றத்தை புதன் கொடுப்பார். புதன் தசை 17 ஆண்டுகள், சுக்கர தசை 20 ஆண்டுகள், சனி தசை 19 ஆண்டுகள். சரிங்களா? ஸோ இது வந்து 3ஆம் நிலையா வரும். சரிங்களா? அதற்கு அடுத்து 4ஆம் நிலையா பார்த்தீங்கன்னா சந்திரன் வருவார். சந்திரன் வந்து சனிக்கு வந்து எதிரியாச்சு. சந்திரன் எப்படி 4ஆம் நிலையா வரார், அப்படி யோகத்தை செய்வார்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சந்திரன் யோகத்தை செய்ய கடமைப்பட்டவர் தான் பாரதத்துல பிறந்தவங்களுக்கு. காரணம் 7ஆம் அதிபதி உடைய கணவன் அல்லது மனைவியை குறிக்கின்ற கிரகம் தான் இந்த சந்திரன். மகரத்துல பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதி அவர் தான். அப்ப கண்டிப்பா அவரும் முக்கியமான ஒரு இது வந்து அவரு உங்களோட வாழ்க்கையில வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது வாழ்க்கை துணையார் எப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னர் உனக்கு கிடைக்கிறாங்க அப்படின்றது சந்திரனுடைய நிலையை பொறுத்தான் அமையும். மகரத்துல பிறந்தவனுக்கு லைஃப் பார்ட்னர் வந்து, அதாவது வாழ்க்கை துணை வந்து நல்லவரா, கெட்டவரா, வசதி படைத்தவரா, வசதி அற்றவரா, செல்ஃபிஷா, அல்லது வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உதவுகின்ற இலகுவான மனதை உடையவரான்னு சொல்லிட்டு சந்திரனுடைய நிலையை வைத்து நீங்க ஈஸியா சொல்லிடலாம். சந்திரன் ஓரளவுக்கு வலுவாயிட்டாவே போதுங்க. பெரும்பாலும் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு சந்திர தசை வந்து பார்த்தீங்கன்னா இளமையிலேயே வந்துடும், சீக்கிரமா வந்துடும், சின்ன வயசுலேயே வந்துடும். ஏன்னா திருவோண நட்சத்திரம் மகரத்திலேயே இருக்கு. மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த விஷயங்கள் சரியா பொருந்தி வரும். நீங்க மற்ற ராசியில பிறந்து மகர லக்னத்துல பிறந்து இருக்கின்ற பட்சத்துல ஒரு சந்திர தசை நடக்கின்ற காலகட்டங்கள்ல சந்திரன் ஓரளவுக்கு வலுவா இருக்கும்போது வாழ்க்கை துணையாரால நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பார், வசதி வாய்ப்புகளை கொடுப்பார், பொருளாதார முன்னேற்றங்களை கொடுப்பார். லைஃப் பார்ட்னர் ரொம்ப சப்போர்ட்டிவான லைஃப் பார்ட்னரா கிடைப்பாங்க. ஏன்னா கணவனோ அல்லது மனைவியோ அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இப்போ சந்திரன் நல்லா இருந்தா மட்டும்தான் நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. அந்த வழியில பார்க்கும்போது சந்திரன் ஓரளவுக்கு வலுவா இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தேவையா இருக்கு. ஏன்னா ஒருத்த வந்து ஒண்ணுமே இல்லாம இருந்தா கூட நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சா போதும், கண்டிப்பா லைஃப் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துருவான். ஏன்னா அந்த சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு தேவையா இருக்கு. அப்ப சந்திரன் நல்லா இருந்தா மட்டும்தான் லைஃபும் நல்லா இருக்கும் மரத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்க. ஆனா சந்திரன் நல்லா இருந்ததாவே போதுங்க, வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க அந்த சந்திரதசை எப்படியாச்சும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துரும், ஒரு பீக்கை கொடுத்துரும். அந்த 10 வருஷம் சந்திரதசைனா அந்த 10 ஆண்டுகள் ஒரு சொர்க்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதற்கடுத்து நடுநிலையா பாத்தீங்கன்னா செவ்வாய் வருவார். 4க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். வருமானத்தையும் லாபத்தையும் செவ்வாய் கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், வீடு மனை வாகன வசதியை கொடுப்பார். செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து, அதாவது இந்த சுக்கிரன், சனி, புதன் தருகின்ற மாதிரி சந்தோஷமா உதவி செய்ய மாட்டார். கொஞ்சம் கடிச்சுக்கிட்டே தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லது பண்ணுவார் இந்த செவ்வாய்.
ஏன்னா செவ்வாயும் சனியும் பகை கிரகங்கள். அந்த வகையில பார்க்கும்போது இந்த சனியுடைய லக்னங்களான மகர கும்பத்துக்கு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடுநிலையான பலன்களை தான் கொடுப்பார். சுக்கிரன் செய்யற மாதிரி மிகப்பெரிய ஒரு யோகத்தை வாரி வழங்க மாட்டார். சரிங்களா, கொஞ்சம் கடிச்சுக்கிட்டு தான் வந்து நன்மைகளை செய்வார் அப்படியே சொல்லலாம். சரிங்களா, கடைசியா வரக்கூடாத திசைகள், சாதகமான திசைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து சூரிய தசை தான். மகர லக்னத்துல பிறந்தவனுக்கு சூரிய தசை வந்து ஒரு நடுத்தர வயதுல வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த 6 ஆண்டுகள் கொடுமையா இருக்கும். அட்டமாதிபதி எப்படி இருந்தாலும் சரி கஷ்டங்களை மட்டும்தான் தருவார். சரிங்களா, சூரியனை போற அதாவது மகரத்துல பிறந்தவருக்கு சூரிய தசை என்னைக்கா இருந்தாலும் எப்போ வந்தாலும் கஷ்டம் தான். வயசுக்கு ஏற்ற மாதிரி கஷ்டத்தை கொடுக்கும். பெரும்பாலும் மகரத்துல பிறந்தவங்களுக்கு சூரிய தசை சின்ன வயசுலயே முடியறது சிறப்பு, அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90 வயசுக்கு மேல வர்றது சிறப்பு. இது ரெண்டுத்துல வரும்போது மட்டும்தான் பிரச்சனை எல்லாம் வாழ்க்கை போகும். சரிங்களா, அதற்கு அடுத்து குரு தசை. குரு வந்து பாத்தீங்கன்னா 3க்கும் 12க்கும் ஆதிபத்திய பெற்றவராக வருவாருங்க. குரு சில நிலையில இருந்தா மட்டும்தான் நன்மைகளை செய்வார். சரிங்களா, மற்றபடி 3ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருக்கும்போது பெரும்பாலும் தூர தேசங்களை போய் பிழைக்க வைப்பார், பண விரயங்களை கொடுப்பார், தேவையற்ற வீண் செலவுகளை தான் வந்து குரு தசையும் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மகரத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை சிறப்பான தசையா இருக்கும், சனி தசை சிறப்பான தசையா இருக்கும். புதன் வந்து 6ஆம் அதிபதியா வந்தாலும் கூட பாக்கியாதிபதி. அந்த வகையில பார்க்கும்போது 6ஆம் இடத்து தொடர்பு கொள்ளாம 9ஆம் இடத்து தொடர்பு கொள்ளும் போது புதன் தசை ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சந்திர தசை சந்திரனுடைய நிலையை பொறுத்து மாறும். சரிங்களா, அடுத்து செவ்வாய். சரிங்களா, ஸோ இந்த கிரகங்கள் தசைகள் வந்து 1 அல்லது 2 தசைகள் வந்து ஒரு சரியான ஒரு வயதுல வந்துச்சுனாலே கண்டிப்பா உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது ஒரு வாழ்க்கை கல்வி. கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய வகையில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா இருக்குங்க. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆச்சும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருகின்ற வகையில கண்டிப்பா இருக்கும். சரிங்களா, இந்த வீடியோல. ஸோ அதனால கண்டிப்பா எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இந்த பதிவானது இருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் தாராளமா நீங்க டிஸ்லைக் பண்ணலாம். உங்க கருத்துக்கள் எதுவாயினும் அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு அமைப்பை நான் அதை எடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.